தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி காட்டில் தென்னை மரத்தில் தேங்காய் பறிக்க போகிறோம். இப்போது இந்த மரத்தில் வந்து அவங்க இளநீ பறிக்க போகிறாங்க. இந்த மரம் தான் இப்போ அந்த மரம் ஏறி முடிச்சிட்டாங்க, அதான் கழட்டிக்கிட்டு இருக்காங்க. திரும்ப வந்து இந்த மரத்தில் இப்போ ஏற போகிறாங்க. பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பாருங்க, தேங்காய் இருக்குது, இளநீ இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த இப்போ மரத்தில் வந்து இந்த மரத்தில் வந்து மிஷினை மாட்டுறாங்க, மாட்டி ஏறப்படுறாங்க. அவங்க எப்படி மாட்டுறாங்கன்னு பாருங்கள் மிஷினில். இந்த வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நான் அந்த மரத்தில் ஏற போகிறேன். சரி. மரத்தில் தேங்காய் கொஞ்சம் கிடக்குது. சரி. அதை வெட்டணும். அதனால் அதுக்குரிய மிஷினை இப்போ மாட்டியிருக்கேன். ஒரு மிஷினை மாட்டியிருக்கேன். ஒரு காலுக்குரியது. இது வந்து இடது காலுக்குரியது. சரி. வலது காலுக்குள்ளே தான் எடுத்துகிட்டு வந்து இப்போ மாட்ட போகிறேன். சரி. எத்தனை வருஷமாக அப்படி ஏறி வெட்டுறீங்க சார்? இது நம்புற மாதிரி இல்லையே. நீங்கள் குழந்தையா இருக்கும் போதுனா 1940 50 அப்போலாம் அந்த மிஷின் வர வாய்ப்பு இல்லையே. எங்கள் மூதாதையர் வச்சுருந்த மிஷின் இது. பரம்பரையாக இரும்பை கண்டுபிடிச்ச காலத்தில் தயாரித்த இந்த மிஷின் இது வந்து. உங்கள் மூதாதையர் வந்து முப்பாட்டு கிட்டத்தட்ட ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் முப்பாட்டு எப்படி தான் அந்த மரத்தை மிஷின் வச்சுதே இருந்தேன். அது பரம்பரையாக எங்ககிட்ட வந்திருக்குது. இது இப்போ என் கைக்கு வந்திருக்குது. எங்கள் முப்பாட்டேன் அவர் அப்பயே அந்த மிஷின் வச்சுருந்தாரு. ஆமாம். இது நம்புற மாதிரி இல்லை. ஏதோ நீங்கள் கதையை அளந்து விடுறீங்க. ஏன்னா டெக்னாலஜி அப்போ இல்லை, இப்போ தான் அந்த டெக்னாலஜியில் வந்திருக்கு. நாங்கள் செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டோம். ஏன்னா அப்போலாம் கை கால் தானே அந்த மரத்தை வச்சு ஏறுவாங்க. கை காலத்து ஏறுறப்ப எங்கள் முப்பாட்டை வந்து அவர் வந்து தனக்குன்னு இந்த மிஷினை கண்டுபிடிச்சாரு. இப்படித்தான் மாட்டணும். அது இடது கால், இது வலது காலா? எதுக்கு இந்த கயிறு அப்படின்னா, தேங்காய் மேலேருந்து விழுந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இளநீ அப்படியே கொலையோடு இறக்கணும். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இளநீ அங்கேருந்து விழுந்துச்சுன்னா உடஞ்சி தண்ணியெல்லாம் கொட்டிடும். அதனால் இந்த கயிறை கட்டி இறக்கணும். மற்ற வகையில் தேங்காய்லாம் அப்படியே வெட்டி போட்டலாம். சரி, இதில் ஏற போகிறேன் பாருங்கள். வெற்றிவேல் சொல்லு. நீ ஏற போறியா அப்பா கூட? சரி, பின்னாடியே போ. கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இடது கையை வச்சு அடுத்து வலது கை இடது கால் இப்படி மாற்றி அப்படியே ஏறுறாங்க. இந்த ஏறிட்டாங்க. மேலே ஏறிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் வெட்டுறாங்க பாருங்க. இந்த மரத்தில் ஏறிட்டாங்க, ஏறி தேங்காய் வெட்டுறாங்க. விழுந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பொத்து விழுந்துச்சா, அந்த விழுந்து கிடக்கா. இந்த அடுத்து விழுந்துருச்சு. ஒரு கொலையை வெட்டிட்டாங்க. மரம் மிஷினை வச்சு ஏறி மரத்துக்கு மேலே உட்காந்துருக்காங்க. இப்போ ஒரு கொலையை அப்போ ஒரு கொலை வெட்டி போட்டாங்க. இப்போ ஒரு கொலை
போடுங்க. விழுந்துருச்சு. மரத்தில் தேங்காய் இளநீ எல்லாத்தையும் பறித்து முடிச்சிட்டாங்க. மீதி உள்ள காயில் இன்னும் 2 வாரம் ஆகுமா. விளைச்சல் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது போலுக்க. 2 வாரம் கழிச்சு வெட்டிக்கலான்ட்டாங்க. இப்போ இறங்க போகிறாங்க. இன்ன வரைக்கும் மரத்து மேலே உட்காந்துருக்காங்க. உச்சிக்கு போயிட்டாங்க. பார்த்து அதே மாதிரி தான் ஒரு காலை கீழே இறக்கி ஒரு கையை கீழே இறக்கணும். அப்படியே இறங்கி வரணும். இந்த ஒரு காலை கீழே இறக்குவாங்க பாருங்கள். அந்த இறக்கிட்டாங்களா, அடுத்து கையில் இந்த கையை கீழே இறக்கணும். திரும்ப வரும்.